இப்போ ஒரு மனிதனுக்கு தொழில் தான் அவனுடைய மிகப்பெரிய லட்சியமாக நிறைய பேருக்கு இருக்குது. தொழில் நம்ம யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த 2 ராசிக்காரங்களும் தொழில் பண்ணக்கூடாது. 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரா, வீட்டை விற்று அல்லது வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணி தொழில் அல்ல. 11ஆம் இடம் வலுத்திருச்சுன்னா மில்லியனர் ஆயிடுவான். அப்போ 2, 10, 11 சம்மந்தப்பட்ட ஒருத்தன் தொழிலில் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவன் தந்தையை போய் பார்த்தான்னா தந்தைக்கே கண்ட முண்டுங்க. அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருந்தா இவன் தொழில் என்னைக்கு பண்ணானோ அன்னைக்கு தான் சுகமாக இருப்பான். நல்லா சேர் போட்டு உட்காந்துருவான். இவன் அசையவே மாட்டான். 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா நல்லா இருப்பான்னு சொல்கிறது. சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரத்துக்காரங்கள போன வருஷம் கிடைச்ச வேலை என்ன பண்ணாரு? போன வருஷமே வேலை கிடைச்சிருக்கணும், போன வருஷம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கணும்ல. அவர் வேலையில இருந்தாரு. இவர் பேசி வச்சிருந்ததை வேற ஒருத்தர் பேசி வச்சு வருமானம் பண்ணிட்டானா 4 வருஷத்துக்கு இப்படித்தான் ஓட்டியாகணும். பயங்கரமான சண்டை ஒன்று வந்திருக்கணுமே. காதல் திருமணம் பண்ணுவேன், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, நீங்க போங்க, பேசி முடிச்சிருவான். புதிய தொழில் தொடங்கும் நேரம், அது எப்படி தொடங்குறது, எந்த நேரத்தில் தொடங்குறது, எப்படியெல்லாம் நம்ம தொடங்குறது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அந்த தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸை இன்னும் மேலும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் தொழிலில் ரொம்பவே முக்கியம், அந்த விஷயங்கள்லாம் எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அடிப்படையான தொழில் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கூட விரிவாக பேச இருக்கும் நபர் ஜோதிட பேராசிரியர் கணியர் AN ராஜசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டிவைன் ஆன்மீக சங்கமம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வருக வருக என்று அன்போடு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம டிவைன் சேனல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு. உங்களை சந்திக்கிறதுல, நேரடியாக சந்திக்கிறதுல நிறைய மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எல்லாம் இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டோம். அப்பாயின்மெண்ட்டே நேரடியாக பார்க்குறக்கே வாய்ப்பு இல்லை. நேரடியாக பார்த்து இன்றைக்கி உங்களுக்கு நேரடியாக கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். இப்போ ஒரு மனிதனுக்கு தொழில் தான் அவனுடைய மிகப்பெரிய லட்சியமாக நிறைய பேருக்கு இருக்குது. அந்த தொழில் நம்ம யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அப்போ நம்ம ஜாதக ரீதியாக நம்ம முதல்ல கவனிக்கணும். அதில் ஜாதகத்தில் பொதுவாக 12 ராசிகள் இருக்குது. எந்த ராசிகள் வேணாலும் தொழில் பண்ண முடியும். ஆனால் அவங்க ஜாதக அமைப்பில் லக்கணம்னு ஒன்று இருக்குது. இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கவங்க தொழில் பண்ணவே முடியாது. ரொம்ப பலகீனமாயிரும். 12ல் இருந்தாலும் சரி. இப்போ இந்த லக்கணத்துக்கு 6, 8, 12ல் சந்திரன் இருக்கவங்க தொழில் பண்ணுறதை தவிர்த்துறது உத்தமம். அப்போ தான் நம்ம சம்பாதிக்க முடியும். வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். முதல் பாயிண்ட்டு. 2வது தொழில் காரகன் அப்படின்னு சொல்கிறது சனி. அதை விருத்தி பண்ணுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. அந்த குரு நிற்கிற ராசியிலிருந்து இந்த தொழில் சனி இருக்கார் இல்லைங்களா, அவர் 6, 8 இருக்கக்கூடாது. அப்போ 6, 8 இருந்துச்சுன்னா தொழில் பண்ண முடியாது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம கவனிச்சிடணும். அதுக்கு அடுத்தது இந்த 2ஐயும் பார்த்துட்டு தான் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே போகணும். இந்த 2 முக்கியமான கிரகங்களை பார்த்துட்டேன். அப்போ லக்கணம் என்பது ஜாதகன். லக்கணம் ஜாதகனே 6ஆம் இடத்துல போனாக்கா அவன் கடனில் தான் இருப்பான். அப்போ லக்கணாதிபதி 6ல் போயிட்டா அவன் கடன்காரன். அல்லது அரசு உத்தியோகத்துக்கு போயிடலாம், உத்தியோக உயர்வு நல்லா இருக்கும். அப்போ லக்னாதிபதி 6க்கு போனால் அவன் தொழில் பண்ணக்கூடாது. லக்னாதிபதி 8க்கு போயிட்டாலும் தொழில் பண்ணக்கூடாது. 8ஆம் இடம் தடைகள், அவமானம், திடீர் அதிர்ஷ்டம் தான். என்னைக்கா ஒரு நாள் தான் ஜெயிக்க முடியும். அதையே நினச்சிக்கிட்டு அந்த தொழிலை பண்ணிவிட்டு அவர் உட்காந்துக்கிடுவார். அப்போ என்ன பண்ணணும், லக்னாதிபதி 8க்கும் போயிடக்கூடாது. 12க்கு போனாக்கா அவன் வெளியூரில் தான் வாழ முடியும், வெளிநாட்டில் தான் வாழ முடியும். அப்போ எப்படி தொழில் பண்ண முடியும்? வெளியூர் வெளிநாடுகளில் தான் போயிருக்கோம். அப்போயே அவரோட சிந்தனைகள் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படின்றது 10ஆம் இடம். ஒரு ஜாதகனுக்கு 10ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் தொழில் பண்ண முடியும். இந்த 10ஆம் இடத்துல சந்திரன், புதன், சுக்கிரன் இவங்க இருக்கவங்கெல்லாம் பாருங்கள் தொழில் பண்ணவே முடியாது. 10ல் சுவர் இருக்கவே கூடாது, குரு இருக்கவே கூடாது. அப்போ இதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி பாவர்களாக இருந்து பாவகிரகம் இருக்கலாம், அவங்க தொழில் பண்ணலாம். ராகு இருக்கலாம், டையிங், நம்ம திருப்பூரில் டையிங் தொழில் நல்ல ஃபேமஸ் ஆகும். கேது இருக்கலாம், நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம். சூரியன் இருக்கலாம், சூரியன்னா அரசு சார்ந்த கான்ட்ராக்டில் எடுக்கலாம். செவ்வாய்னா வீடு கட்டி விற்பனை பண்ணலாம், அல்லது இன்ஜினியரிங் பில்டிங், இந்த செவ்வாய் சார்ந்த தொழில்கள் பூரா பண்ணலாம்.
அப்போ இந்த பாவ கிரகங்கள் இருக்கணும். அதே சுப கிரகங்களாக இருந்தால் இந்த 10ஆம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் அவன் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறிடுவான். 10ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதி இருந்தால் தொழிலில் தடை. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டா தொழில் பண்ணி தடை. ஐடியா புரிஞ்சுங்களா? அப்போ 6ஆம் பாவகம் கடன். 6ஆம் பாவக அதிபதி லக்கண 10ஆம் இடத்துல இருந்தான்னா தொழில் 10ஆம் இடம், கடன் 6ஆம் இடம், தொழில் பண்ணி கடன்காரன் ஆயிடுவேன். ஐடியா புரிஞ்சுங்களா? ஏன் நாங்கள் தொழில் பண்ண வேணாம்னு சொல்கிறோம், ஏன் ஒரு சிலர் தொழில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா காரணம் இதுதான். 12ஆம் இடம் என்பது நமக்கு விரய செலவுகள். நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், அது விரயம், பணத்தை கொடுத்து வாங்குறது. வீடை விற்கிறோம், வீடு விரயம், பணம் வரவு. அப்போ விரயம்ன்றது 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் சம்மந்தப்படாமல் ஒரு வீடை விற்க முடியாது, நம்ம ஒரு வீடை வாங்கவும் முடியாது. அப்போ தொழிலுக்கு 12ஆம் இடத்தையும் நம்ம எடுக்கணும். அப்போ விரயம் 12ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் பண்ணி விரயம் பண்ணிவிடுவான். எவ்வளோ சிக்கல் இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம 1000 பேர்த்தில் ஒரே ஒருத்தன் தான் தொழில் பண்ண முடிகிறது. எவ்வளோ பேர் இருக்கோம், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்புறம் பாருங்கள், நிறைய பேருக்கு 10ஆம் இடத்து அதிபதி அப்படியே இருப்பார், யார் கூடயும் சேர்ந்துருக்கவும் மாட்டார், யாரையும் பார்க்கவும் மாட்டார். இவங்க பாருங்கள், நம்ம ஊரில் பழைய மளிகை கடை பார்த்துருக்கீங்களா, பெட்டி கடை பார்த்துருக்கீங்களா? நம்ம குட்டி பையனை முட்டாய் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி நம்ம பையன் வாங்கி நம்ம பேரை வாங்கினதுக்கு அந்த மளிகை கடையில் போய் முட்டாய் வாங்குறதுக்கு இருப்பான். அவன் அப்படியே தான் இருப்பான், எந்த விஷயம் இல்லை, சாப்பிட்ருப்பான், இந்த கடையை உட்காந்து பார்த்துருப்பான். இவ்வளோவே மொத்தம். மிஞ்சி போனால் ஒரு வீடை கட்டியிருப்பார். அப்போ தொழில் பண்ண வேண்டியது எதுக்குன்னா அதாவது 10ஆம் இடம் வலுப்பெற்றவர்கள் தொழில் பண்ண முடியும். அதில் 2ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா தொழில் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிடுவான். 11ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா மில்லியனர் ஆயிடுவான். அப்போ 2, 10, 11 சம்மந்தப்பட்டாத ஒருத்தன் தொழிலில் ஜெயிக்க முடியும். அது ஒன்று. எப்போ தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ 7.5 சனி நடக்குது பாருங்கள். இப்போ மீன ராசிக்கு ஜென்மச்சனி, மேச ராசிக்கு 7.5 சனி. இந்த 2 ராசிக்காரங்களும் தொழில் பண்ணக்கூடாது. விரயச்சனி தொழில் பண்ண ஆரம்பித்தா மேச ராசிக்காரங்க ஜென்மச்சனியில் தொழில் அவுட் ஆயிரும். ஜென்மச்சனியில் தொழில் பண்ணால் அவனே குழம்பி நான் எப்படி அந்த காசை விட்டினே தெரியலை அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு அடுத்து அர்த்தாசம சனி, தனுசு ராசிக்கு அர்த்தாசம சனி. இப்போ இந்த கோச்சார ரீதியாகவே இவ்வளோ பாதிப்பு இருக்குங்க. அர்த்தாசம சனியில் என்ன பண்ணான்னா, இப்போ அந்த 4ஆம் இடம் என்பது சுகத்தை கொடுக்குற இடம். இந்த சுகத்தெல்லாம் விட்டு போட்டு தொழில்னு பண்ணுவேன், ஆனால் அந்த தொழிலில் ஜெயிக்கவே முடியாது. அர்த்தாசம சனி 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 10ஆம் இடத்தை கெடுத்து போடுவார். ஏன் கெடுத்து போடுவார்? நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கிறோம், குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தா பார்க்கும் இடத்தை கெடுப்பார். அப்போ கோச்சாரத்துலேயே அதே பலனத்தான். 4ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரா, இவன் வீட்டை விற்று அல்லது வீட்டை அடமானம் வச்சு தொழில் பண்ணி தொழிலில் லாஸ் ஆயிடுவேன். அஷ்டமச்சனின்னு ஒன்று இருக்குங்க. எப்போ அஷ்டமச்சனி வந்திருக்குதோ, நம்ம ஆதி காலத்தில் வயதான பெரியவங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா, உன் பையனை நேருக்கு நேராக பார்க்காதேன்னு சொல்லுவார். 2.5 வருஷத்துக்கு நீ பார்க்காத. அஷ்டமச்சனி நடக்கும்போதுங்க, சனி திசை நடந்தால் உயிரே போயிடும். இப்போ பெரிய பெரிய அரசியல் விஷயங்களுக்கு கூட அஷ்டமச்சனியும் சனி திசையும் நடந்ததுனால பதவிகளே போயிருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவன் தந்தையை போய் பார்த்தான்னா தந்தைக்கே கண்டம் உண்டுங்க. இவன் விழுகிறானா இல்லையா, அவங்க அப்பயும் போய் விழுதுருவார். அப்போ இவன் தொழில் பண்ணோம்னா முதல்ல பாருங்கள், நம்ம பெரியவங்க அழகாக சொல்லியிருக்காங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா சொல்லாமல் தொழில் பண்ண அவன் ஜெயிச்சிட முடியுமா? அதில் தான் தோற்றுருவேன். ஏன்னா அப்பாவுக்கு அனுபவம் இருக்கும். அவரோட தொழிலே நீ வராதப்பான்னு சொல்லுவார், கேட்க மாட்டேன். அந்த அஷ்டமச்சனியில் அவரோட தொழிலே இவனே எல்லாத்தையும் காலி பண்ணி போடுவான். அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஜாதகத்தில் குருவும் சனியும் அழகாக 1, 5, 9லேயோ குருவுக்கு சனி அல்லது நல்ல நிலைமைகள்லே இருந்தால் அவன் தொழில் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுவான். சனி என்பது தொழில், குரு என்பது விருத்தி. சனிக்கு அடுத்து குரு, அது ஒரே ராசியில் இருந்தால் அவன் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவேன். பௌர்ணமி சந்திரனில் பிறக்கிறவங்களும் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. அப்போ 10ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். 10ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் பிறந்ததுலேருந்தே தொழில் பண்ணுவேன். என் பையன் பிறந்தாங்க, தொழில் எனக்கு வந்துச்சு, அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, அவன் ஒப்பனுக்கு டம்மி பீஸாக இருப்பான். இவன் பிறந்து இவன் அந்த வீட்டுக்குள்ள தொழிலை கொண்டு வந்துருவான். 10ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இவன் குழந்தை பிறந்ததுலேருந்து தொழில் இருக்குது. அதனால தான் குழந்தை பிறந்தோன்னு நமக்கு அமைப்பு ஏற்படுறது. 10ஆம் இடத்து 2ல் இருந்தால் இவன் சும்மா இருந்தாலும் அந்த தொழில் இவனுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணத்தை கொடுத்துருவார், போய் பண்ணுங்கப்பா
அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு நேர்மையை பண்ணி இந்த ஆள்கிட்ட கொண்டாந்து படத்தை கொடுப்பேன். 10ஆம் இடத்த அதிபதி 3ல் இருக்கார். அப்போ அலைஞ்சு தவிர்ந்த நம்ம சைக்கிளில் இதெல்லாம் கொண்டு போய் விற்றுக்கிட்டே திரிறாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஞாயிற்றுக்கிழமையானாக்கா பழைய இரும்பு ஈயம் பித்தாலை இது பூரா 3ஆம் இடம் தான். அதே மாதிரி போஸ்ட்மேன்லாம் இருக்காங்க பாருங்கள், அதுதான் 3ஆம் இடம்ன்றது. இது மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே தொழில் பண்ணுறது, போய் சேலை வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறது. அப்போ ஒரு இடத்துல இல்லாமல் தொழில் பண்ணணும். ஒரு ஹோட்டல் வைக்கிறோம்னா வீட்டில் சமையல் பண்ணிக்கிறணும், வெளியில் கொண்டு போய் விற்கணும். 4ஆம் இடத்துல இருந்தால் இவன் தொழில் என்னைக்கு பண்ணானோ அன்னைக்கு தான் சுகமாக இருப்பான். நல்லா சேர் போட்டு உட்காந்துருவான். இவன் அசையவே மாட்டான். ஆள் குப் குப்புன்னு பெருத்துக்கிட்டே போவார். தொழிலில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. யோ பணம் வர்ற அளவுக்கு குண்டாகிறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப தான் இருக்குது. 10ஆம் இடத்து 5ல் இருந்தால் இவங்க தாத்தம் பண்ண புண்ணியமோ என்னமோ இவன் ஒரு கூமுட்டையாக கூட இருப்பான். ஆனால் தொழில் பயங்கர பிரில்லியண்ட்டாக வந்துடும். பக்காவாக பிரில்லியன்ட், தொழிலில் மட்டும் பிரில்லியண்ட்டாக இருப்பான். 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. சம்சாரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கே அவன் தொழில் பண்ணான். அதனால தான் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க, ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா நல்லா இருப்பான்னு சொல்கிறது அதுக்கு அந்த இடத்துக்கு தான். 10ஆம் இடத்த அதிபதி 7ல் இருந்தால் இவன் மனைவி என்னைக்கு வர்றாளோ அன்னைக்கு இவன் தொழில் பண்ணி ஜெயிச்சிருவான். 8க்கு போகக்கூடாது. 8க்கு போனால் 10 கூட 8க்கு போனால் என்ன செய்யணும்னா, அப்பா அம்மா அண்ணன் தாத்தா மாமனார் மாமியார் இவங்க பேரில் யார் பேர்லையா தொழிலை வச்சுக்கிட்டு இவன் தொழில் பண்ணுற மாதிரி நடிக்கலாம். அப்படி தான் பண்ணிக்கணுமா, இவன் பேரில் தொழில் பண்ணக்கூடாது. இவன் பேரில் தொழில் என்னைக்கு தொழிலில் கையெழுத்து போட்டானோ அன்னைக்கு பேப்பர் கிழிஞ்சு போச்சு. 9ஆம் இடத்துல அப்பாவோட தொழிலை பண்ணலாங்க, அப்பாவோட சேர்ந்து தொழிலை பண்ணலாம். 9 கூடையன் 10ல் இருந்தால் தந்தையோட தொழிலை பண்ணலாம். 5 கூடையன் 10ல் இருந்தால் தாத்தியன் தொழிலை செஞ்சிடலாம். இப்போ 11ஆம் இடம் நல்லா இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளை வச்சு தொழில் பண்ணலாம், அக்கா தங்கச்சிக்கு கூட சேர்ந்து பண்ணலாம், பழைய நண்பர்களோடு சேர்ந்து பண்ணலாம். இதில் 7ஆம் இடம் தாங்க இவன் கூட படித்தான்லைங்க, அவனு இவனு சேர்ந்து பண்ணுற தொழில். 3ஆம் இடம் இருக்கு இல்லைங்க, ரெண்டு இந்த படிக்கிறதுக்கு இவன் ஒரு காலேஜ் படிப்பேன், இன்னொரு பையன் இன்னொரு காலேஜ் படிப்பேன், ஆனால் இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கு பேர் கூட்டாளிகள். இந்த 10ஆம் இடம் 3ஆம் இடம் இருந்தால் இவனுக்கு கூட படிக்காத கூட்டாளி கூட தொழில் செய்யலாம். இப்போ 11ஆம் இடம்னு வச்சுக்கோங்க, என்னங்க மூத்த சகோதரனோட சேர்ந்து பண்ணணும். இப்படி யாரு கூட சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறணும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல போயிடுச்சுன்னா 12ஆம் இடத்த அதிபதி 10ல் இருந்தால் ஒரு விஷயத்தில் பண்ணலாம். எப்படின்னா வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணலாம். 12ஆம் இடத்ததி 10ல் இருந்தால் 10 கூட 12க்கு போனாக்கா சிக்கிரும். ஆனால் அது சுபர் வீடாக இருந்தால் வெளிநாட்டில் போய் தொழில் ஏதாவது வெளிநாட்டுக்கு பொருட்களை வாங்கி விற்கிற தொழில் செய்யலாம். அப்போ நம்ம தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள். அப்போ ஏன் தொழில் பண்ணணும், எப்படி தொழில் பண்ணணும், எந்த ஜாதகத்தில் தொழில் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் பண்ணி தோற்பதை விட தொழில் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் நல்லா தொழில் போயிட்டுருக்கோம், அதுக்கு பின்னாடி தொழில் லாக்காயிரும். அப்போ நம்ம சொன்னதை கேட்கவே மாட்டானுங்க. தம்பி உனக்கு இப்போ சந்திரனுக்கு 3, 6, 11 சனி இருக்கும்போது தொழில் பண்ணி ஜெயிச்சு போடலாம். ஜாதிக்கு ராசி கட்டமே வேண்டியதில்லை, ஜாதகமே வேண்டியதில்லை. இந்த 3, 6, 11 எப்போ சனி வந்தாலும் சரி அதைத்தான் சொல்லுவார் ஜோசியர். இப்போ தொழில் பண்ணலாமான்னு கேட்டாக்க தொழில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். 3 வருஷம் 2.5 வருஷம் நல்ல ராஜயோகமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பா. 3ஆவது வருஷம் தொழில் அவுட் ஆயிரும். ஏங்க நீங்கள் தொழில் பண்ணலான்னு சொன்னீங்க, தொழில் பண்ணாங்க நல்லாத்தான் வந்தாங்க, என் வீட்டை விற்றுவிட்டாங்கன்னு சொல்லணும். நான் என்னம்மா சொல்கிறது, இப்போ தொழில் பண்ணலாமான்னு தானே கேட்டீங்க, தொழில் பண்ணுற ஜாதகமா அப்படின்னு கேட்கல இல்லை அப்படின்னு தான் நம்ம ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்போ இப்போ பண்ணலாமா, எப்போது பண்ணலாமா, எப்போதும் பண்ணலாமா அப்படின்றத நம்ம ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்துட்டு பண்ணோம்னா நம்ம ஒரு அதாவது பெரிய லாஸ்லேருந்து தப்பிக்கலாம். பொதுவாக பாருங்கள், சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரத்துக்காரங்களாம் தொழில் பண்ணவே கூடாது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை எல்லாம் பண்ணலாம். ரோகிணியும் தொழில் பண்ணலாம், ஆனால் தொழில் பெருசாக விரும்பாது. மிருகசீரிசம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். மிருகசீரிசத்துக்கு சனி திசை வரும்போது மட்டும் தொழில் நிப்பாட்டி போடணும். இந்த மிருகசீரிச சித்திரை அவிட்டம் இருக்குது இல்லைங்களா, இவங்களுக்கு 4ஆவது திசை கரெக்டாக மத்தியம வயதில் தொழில் பண்ணுற வயதில் வருங்க. தொழில் பண்ணி வெற்றி அடைஞ்ச ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ தொழில் பண்ணி தோல்வி அடையணும், அப்போத்தான் உடம்பை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி மத்தியமாக வச்சுக்கிட்டோம்னா சுகர் மட்டும் வரும். அப்போ இவங்க 3 நட்சத்திரமும் பண்ண முடியாது. திருவாதிரை, சுவாதி, சதயம் ப்ரொடக்ஷன் தொழிலே பண்ண முடியாது. இப்போ சுவாதி ஏன் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணார், நரசிம்மர் வந்தார், அழிச்சார், கல்யாணத்தை பண்ணார், சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவன் அழிக்கும் தொழில் தானே பண்ணணும், புரியுதா இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒன்று இருக்குது. உத்திராடம் ரொம்ப நேர்மையாக இருக்கும். 9 1க்கு வரலைன்னா
நீ பஞ்ச் பண்ணலைன்னா உனக்கு லீவு, போயா அவன் தொழில் வேணாம் ஒன்று வேணாம்னு இவனை விட்டு போட்டு போயிடுவேன். அப்போ நேர்மையானவே தொழிலும் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. திருவோண நட்சத்திரம் நல்லா பண்ணலாம். ஆனால் திருவோண நட்சத்திரத்துக்காரங்க குரு திசையை தாண்ட முன்னாடி பண்ணுனா சிக்கிடுவாங்க. திருவோண நட்சத்திரம் அனைத்து பேரும் தோல்வி அடைகிறதே குரு திசையில் தான். பயங்கரமான இழப்பீடை சந்திப்பார்கள். அப்போ குரு திசையை விட்டு போட்டு பண்ணணும். சதய நட்சத்திரம் பண்ணலாம், பூரட்டாதி பண்ணலாம், உத்திரட்டாதி பண்ணலாம், ரேவதி பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் பண்ணலாம். விருச்சிக ராசி மட்டும் தொழில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்குன்னு முதவே ராகுகேது பயிற்சி பலன்களில் சொன்னோம். அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, அவனோட ஜாதகம் என்னான்னு பார்த்துட்டு தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமா, அரசாங்க வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டு பண்ணிட்டா அந்த பையனையோ அந்த பொண்ணையோ நல்ல வழிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு ஒரு ஜோதிடரை பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா இழப்புகளை தவிர்த்து விட்டு நம்ம வாழ்க்கை ஒரு நீரோடை மாதிரியாவது கொண்டு போக முடியும். சரிதானுங்களா? யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஜென்ரலாக கேட்கலாம், நீங்கள் தொழிலே கேட்கணுன்றதில்ல, எதை வேணாலும் கேளுங்க. சரி, நான் தொழிலவே கேட்குறேன். எது வேணால் கேட்கலாம். சரி, நான் என்னுடைய பையனை பற்றி கேட்க போகிறேன். பையனை பற்றி தொழில் சம்மந்தமாக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏனிக்கு என்ன செய்யணும்? அவர் படிச்சிருக்காரு, தொழில் பண்ண வேணான்றீங்க. என்ன ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். அவர் மகர ராசி, சரவண திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் குரு திசை தாண்டிடுச்சா? குரு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. பேசாமல் இருக்கணும், உட்காந்துக்குங்க. அப்படியே இப்போ சொன்னீங்க திருவோண நட்சத்திரத்துக்கு குரு திசையில் தான் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. சொன்னீங்க. ஆமாம். வெளிநாடு போயிட்டானா வெளியூர் போயிட்டானா? வெளிநாடு போகலை, நாங்கள் எங்கள் சொந்த ஊரை விட்டு அவருக்கு இங்கே ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். பேசாமல் நீங்கள் சொந்த ஊருக்கு போயிருங்க, அவனை வெளியூருக்கு அனுப்பிடுங்க. சரி சரி சரி. திருவோண நட்சத்திரத்தில் குரு திசை தான் ஒருத்தனை காலி பண்ணும். சரி சரி. அல்லாது பெரிய இழப்பீடுகளை சந்திப்பான். அதனால இப்போ எதுவும் பண்ண வேணாம். இன்னொன்று பாருங்கள், குரு திசையில் தான் பணத்தை நிறைய பேர்த்திட்ட வாங்கி ஒருத்தன்ட்ட கொடுத்து ஏமாறுவேன். சரி சரி சரி. ஏமாந்துட்டாரா? இன்னும் ஏமாறலையா? ஏன்னா அவரை ஒன்றும் செய்யலை, அவர் தெரியல, விழிப்புணர்ச்சியோட உள்ள. ரைட்டு. இப்போ குரு திசை நடக்கும்போது பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? கல்யாணம் கொஞ்சம் தொழில்னால கல்யாணம் டிலே ஆகும். வேலைக்கு அனுப்புங்க, வேலை உறுதியாக கிடைக்கும். சரி, வேலைக்கு அனுப்பிடலாம். வேலை இப்போ போன வருஷம் கிடைச்ச வேலை என்ன பண்ணாரு? போன வருஷமே வேலை கிடைச்சிருக்கணும், போன வருஷம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கணும்ல. அவர் வேலையில் இருந்தார், கொஞ்சம் பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தனியாக வந்துருக்காரு. வயசு என்னாச்சு பையனுக்கு? வயசு கிட்டத்தட்ட 38 ஆகுது. இன்னும் பிஹெச்டி பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்போ புள்ள பார்க்குறது? என்னைக்கு புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுறது? ரைட்டுங்களா? அதே கல்யாணம் எப்போ நடக்கலான்னு கேட்கலாமா நான்? இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையான்றது நீங்கள் உட்காந்துக்குங்க. அப்படியே ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையான்றது அந்த ஜாதகனையும் அவங்க அம்மாவை வச்சு எடுத்துடலாம். நான் எப்போதுமே அப்படித்தான் பண்ணுவேன். முதல் கேள்வி, குழந்தைகள் இருக்குது, எனக்கு என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டாங்கன்னா அந்த பிள்ளை கட்டாயம் ஜாதகம் நல்லாயிருக்கு, கல்யாணம் நடக்கும். என் பிள்ளைக்கு எப்போ வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அந்நியத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு கடைசி கல்வியை எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்குறாங்க இல்லையா? 27 வயசுக்கு மேலே தான் நடக்கும். அந்த உடம்பே அப்படி பேசுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்போ எல்லாருமே ஐயா, நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்போ எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம 23 வயசுலேயே பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பேசுகிறோம், எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டிருந்தாத்தே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இருந்தே நம்ம பெரியவங்க கொஞ்சம் கரெக்டாக எப்படியா பேசி கீசி சமாளித்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்கிறாங்கன்னாவே ஜாதகத்தில் வீக்காக இருக்கவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ திருமணத்துக்குரிய தோசை பரிகாரம் ஏதாவது முடிஞ்சால் பண்ணி ஒரு வழிபாடுகளை பண்ணி திருமணம் பண்ணி வச்சுறது நல்லது. என்னங்க, நீங்கள் இப்போயும் போய் அவனுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரம் குரு திசையிலலாம் ரொம்ப வீக்கு. அட்டமாதிபதி 8ல் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துனாங்க, ஒரு 1000 பொண்ணாவது பார்க்கணும். 8 கூடையும் திசை மாற்றினா 900 பொண்ணு பார்த்தா போதும். இப்போ 8ல் இருந்து அந்த குரு திசை நடத்தலை. ரிஷப லக்னத்துக்கு 8 கூடையவன் 6லேருந்து திசை நடத்தினான். 37 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியல. இனிமேட்டு கல்யாணம் நடக்குமா? சொல்ல வேணாம். என்ன, நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும். அடுத்தவங்க கேள்விக்கு போயிடுவோம். சார், நாங்கள் இங்கே நேர்நகரில் தான் இருக்கிறோங்க சார். எங்கள் வீட்டில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருங்க. 30 வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. யாருக்கு கேட்குறீங்க? முதல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு தாங்க. அவர் பேர் என்னன்னு சொல்லியிருங்க. ரகுராமச்சந்திரன்.
ரகுராமச்சந்திரன் அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம். இப்போ வந்து இந்த 2.5 வருஷமா இவர் வந்து பண்ணினதை பூரா ஒருத்தன் ஆட்டையை போட்டு ஓடி போயிட்டானா? இல்லை சார், அவருக்கு இவர் பேசி வச்சிருந்ததை வேற ஒருத்தன் பேசி வச்சு அது மாதிரி. வருமானம் பண்ணிட்டானா? அது மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 4 வருஷத்துக்கு இப்படி தான் ஓட்டி ஆகணும். ஓ பயங்கரமான சண்டை ஒன்று வந்திருக்கணுமே. இல்லைங்க சார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் உங்களுக்கு வரல. வெயிட் பண்ணுங்க, ஆனால் இது சரி பண்ணிக்கங்க. சரி சரி. கன்னிராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், கணவன் மனைவி சண்டை வந்து தாலியை கழட்டி மூஞ்சில வீசுவான் ஓ பொண்ணு. அது மாதிரி நடக்காத அளவுக்கு உங்களுக்கு வயசு நல்ல வயசாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். சரி, இப்போயும் தொழிலில் பிரச்சனை இருக்குது, இன்னும் 2.5 வருஷம் தொழிலில் பிரச்சனை இருக்குது. சரி சரி. பணத்தை கொடுத்து ஏமாறுவார். ஓ. இவர் பேசி வச்ச ரியல் எஸ்டேட்டை கூட்டிகிட்டு போகிறார்ல, ஆ. கூட இருக்கவே அவனை கழட்டி கூட்டிகிட்டு போயிடுவான். நகை அனைத்தையும் அடமானம் வைக்கணும். அதான் அதான். ஆமாங்க சார். அதனால பசங்களோ பிள்ளைகளோ அவங்கள மூவ் பண்ணி நீங்கள் போய்க்கிறது நல்லது. நல்லது. கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு பொறுமையாக இருக்கட்டும். ரைட்டுங்களா? ஓகேங்க சார். ரைட்டு. சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். டாக்டருங்க. ஆ புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. ம் இப்போ பிசியோதெரபி படிச்சிருக்காங்க. சரி. இனி ப்ராக்டிஸ் பண்ணலைங்க. இப்போ சும்மா தான் இருக்காங்க. என்ன பேர்? யாரு? ஹரிணி பாரதி. ஹரணியா? ஹரிணி பாரதி புனர்பூசம். பொண்ணா? ஆமாங்க. கன்ஃபார்மாக அவங்க டாக்டர் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி திசை ஓடிக்கிட்டு இருக்கா. ஆமாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இந்த சனி தான் வந்து சேவை பண்ணுவது. சரிங்க. பிசியோதெரபிக்கு சனி தான் ரொம்ப முக்கியம். சரிங்க. அப்போ இவங்களுக்கு உறுதியாக அதில் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுவாங்க. இன்னொன்று பாருங்கள், உங்கள் பொண்ணை நான் பார்த்ததில்லை. இல்லை, சரிங்க. நல்ல ஒல்லியான திரேகம். ம். அதாவது ஒரு குட்டி சாமியை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் அந்த பொண்ணு. சரிங்க. என்னங்க நல்ல சிவப்பாக இருக்கா? இல்லைங்க, மாநேரங்க. உடம்பு மட்டும் கொஞ்சம் பூசின மாதிரி வந்துடாமல் பார்த்துக்கிறணும். சரிங்க. ரொம்ப தங்கமான கோணம். அதே மாதிரி காதல் திருமணம் நடக்காது. புனர்பூச நட்சத்திரத்துக்காரன் கரெக்டாக மருத்துவத்தில் வெற்றி பெறுவாங்க. சரிங்க. எந்த பாதிப்பும் இல்லை. நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போயே ஜாப் கிடச்சிரும். சரி. பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்கல்ல. இது பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே குட் இஷ்யூஸ் ஆனதுனால ப்ராக்டிஸ் போகலைங்க. உறுதியாக போவாங்க. சரிங்க. ஒன்று டீச்சர் இல்லாட்டி மருத்துவர். இதுதான் புனர்பூச நட்சத்திரம். சரிங்க. தைரியமாக நீங்கள் அனுப்பலாம். நன்றி. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஒரு ஐயாவை கேட்டேன் தெரியுமா, புனர்பூச நட்சத்திரம் 2 பேர் பிரிஞ்சிங்களா அப்படின்னு கேட்டேன் தெரியுமா. அந்த இது மட்டும் ஒரு முறை பிரிஞ்சு அப்புறமா சேருவாங்க, ஒன்றும் பாதிக்காது. சரி, அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தேங்க்யூ. சீக்கிரத்தை கல்யாணத்தை பண்ணிருங்க. வயசு என்னாச்சு? பரவாயிட்டும். அது நீங்கள் தான் கரெக்டானப்பா. இல்லைங்க, நான் 21 பொம்பளை பிள்ளைகளுக்கு பாருங்கன்னு சொல்கிறேன். 24 பசங்களுக்கு பாருங்கள். இப்போ யாருக்கா பயலுக்கு பொண்ணு கிடைக்குதா? நீங்கள் பசங்களுக்கு ஜாதகம் பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கொடுத்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதனால தான் சீக்கிரம் சொல்கிறேன். நான் இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20லேருந்து 30 ஜாதகம் பார்க்குறேன். 30 இதில் இருந்து 20 ஜாதகம் திருமணத்துக்காக தான் பார்க்குறேன். அவங்க என்ன வேதனைப்படுறாங்களோ அதே அளவு நானும் வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் அம்மா பேசும்போது அவ்வளோ வேதனைகளோடு பேசும்போது நான் அது கூட சேர்ந்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதனால தான் அந்த அனுபவத்தை உங்களுக்கெல்லாம் பகிர்றேன். 21 வயசில் பிள்ளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 24 பயலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே நம்ம சொல்கிறத கேட்பாங்க. 24 பொம்பளை பிள்ளை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, புள்ள சொல்கிறத நம்ம கேட்போம். 27 29 30 35 எப்போ கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்லிச்சோ அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரியாக குழந்தைக்கு போவோம். இதுதான் ரிசல்ட்டு. அடுத்த கேள்வி கேட்கலாங்கய்யா. சொல்லுங்கய்யா. வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் சண்முசுந்தரங்க. என் பையனுக்கு துலாம் ராசி. உங்கள் பையன் பேர் சொல்லுங்கள். ரஞ்சித். ரஞ்சித். சித்திர நட்சத்திரமா? சித்திர நட்சத்திரம், துலாம் ராசி. சித்திர தானே? ஆமாங்க. தொழிலில் மட்டும் கேட்கக்கூடாது. தொழில் கேட்கலீங்க, கல்யாணத்துக்கு. திருமணத்துக்கா? திருமணத்துக்கு இந்த ஒரு அக்டோபர் வரை வெயிட் பண்ணுங்க. சரிங்க. என்னங்க இப்போ வந்து குரு திசை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன லக்கணம் ஏதாவது தெரியுமா? லக்கணம் தெரியலீங்க. லக்கணம் தெரியல. இப்போ என்ன வயசு? டேட் ஆஃப் பர்த் என்ன? 9/6/95. 1995. ஆமாம். ரைட். இந்த அக்டோபருக்கு மேலே தாங்க திருமணம். ஏன்னா 90லேருந்து 98 வரை அதிர்ஷ்டத்தில் திருமணம் நடந்தாத்தான். ஜோசியர் நிர்ணயம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சிக்கல் இருக்குது. சனி நிற்கிறது இல்லைங்க, அதுக்கு 7ல் செவ்வாய் இருக்கப்படாது. சரிங்க. சனி நிற்கிற ராசிக்கு 7ல் செவ்வாய் இருக்கப்படாது. சரிங்க. இந்த இதுதான் பெரிய பிரச்சனையை தருது. முதல் பாயிண்ட்டு. குருக்கு 8ல் சுக்கிரன் இருக்கப்படாது, 6ல் சுக்கிரன் இருக்க. இந்த 2 மட்டும் இல்லைன்னா எப்படியா திருமணம் ஆயிரும், திருமண வாழ்க்கை ஓடிடும். இப்போ லக்கணத்துலேருந்து 7ல் சனி இருக்குங்க. 7ல் அது சனி இருக்கலாங்க. இல்லை, லக்கணத்துக்கு 7ல். லக்கணத்துக்கு சனி 7ல் இருக்கலாம். திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிரும். செவ்வாய் மட்டும் 8ல். அது சனிக்கு 8, 7ல் செவ்வாய் இருக்கப்படாது. சரி. லக்கணத்தில் செவ்வாய் இல்லை இல்லைங்க, அது போதும். திருமணம் ஆக திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிரும். சரிங்க. இப்போ நீங்கள் என்ன லக்கணம் சொல்லிங்க? லக்கணம் சொல்லி தெரியல. சனி எந்த ராசியில் இருக்கா தெரியல. சரிங்க, ஃபோனில் இருக்கு ஏன்னா ஜாதகம். சனி, செவ்வாய்,
சுக்கிரன், இந்த 3ஐயும் கோச்சார குரு பார்க்கும்போது திருமணம் கன்ஃபார்மாக உறுதியாக நடக்கும். சரிங்க. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தோட சேர்ந்து 5ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் கட்டாயம் திருமணம் நடந்துடும். இது சரி. 2 தான் திருமணத்துக்கு வாய்ப்பு. சரி. அது ஜாதகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். வணக்கம் சார். வணக்கம்மா. கார்த்தி ரோகிணி நட்சத்திரம். டேட் ஆஃப் பர்த் வந்து 19 வருஷத்தை மட்டும் சொல்லுங்க. 1999. 99, 27 வயசு முடிஞ்சு. ஆமா. குருவும் சனியும் மேசத்தில் இருப்பாங்க. சரி. ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும், இப்போ பையனுக்கு பையன் தானே பையன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான், நாங்க பார்க்கலாம்னு சொல்றோம். ஐயோ, இது இப்பயும் நான் கட் பண்ண சொல்லணுமே, சரியான பரிகாரம் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா 99ல் குருவும் சனியும் சேர்ந்துருக்குது. சரி. ரைட்டுங்களா? அப்போ இவங்களுக்கு திருமண வாய்ப்பு இப்போ வருது. சரி. ஏற்கனவே போன வருஷம் நிறைய பேத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு. 99க்கு பிரச்சனை இல்லை. ஜாதகத்துல குரு சனி சேர்ந்து இல்லையே. அவர் 99 தானே சொன்னீங்க. 99. மேசத்தில் இருக்கணுமே சேர்ந்து. அக்டோபர் வரை சேர்ந்து தானே இருக்கு. அப்போ நீங்கள் வருஷம் என்ன வருஷம் மாதம் என்னங்க? 19/4 ஓ, 1999. மே மாசமா? ஆமா. அப்போ மீனத்தில் குரு இருக்காரு, நீ ரிஷபத்தில் அது மேசத்தில் சனி இருக்காரு. ஆமா. காதல் திருமணம் பண்ணுவேன், ஆ. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தெரியல. ஆமாங்க, நீங்கள் போங்க, பேசி முடிச்சிருவான். சரி. ஏங்க வருஷம் பூரா மண்டைக்குள்ள வச்சுருப்பாங்க நாங்கள். சரி. அதனால சனி நீசம் இல்லையா? ஆமா. அப்போ அந்த நீசம் வந்து 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ சனி சாரத்தை வாங்கினா லவ் மேரேஜ் தான் நடக்கும். சரி. அதனால நீங்கள் லவ் மேரேஜ் பேசுங்க, அக்டோபருக்கு மேலே பேசுங்க. அக்டோபர். ஓகே. சனியை குரு பார்க்கணும். சரி. அப்போ கல்யாணம் நடந்துடும். இந்த நீச்ச பங்காக கிடச்சிரும். உங்கள் மனசை ஓரளவுக்கு திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நிறைய சொல்லுவோம். ஏன்னாங்க அடுத்த முறை மீண்டும் ஏதாவது ஒரு சந்திப்பில் அடுத்து நீங்கள் அடுத்த வருஷமும் ஒரு டிவைன் சேனல் போடுங்க. அடுத்த வருஷம் நம்ம சந்திப்போம். நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திக்கிறேன்.